Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நாம இப்ப இருக்கிறது சென்னையில தான் இருக்கிறோங்க. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி பார்க்க போறோம். பின்னாடி ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. நாம டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஈரோடு வரைக்கும் டிராவல் ஆக போற ஒரு சூப்பரான ட்ரெயின் ஏற்காடு எக்ஸ்பிரஸ். அதில் தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். அந்த ட்ரெயினோட டீடைல் பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 22649 22/649 சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் டிராவல் ஆகக்கூடிய அந்த நைட் ட்ரெயினில் தான் நம்ம ஃபுல் செக்ஷன் டிராவல் பண்ண போறோம். இந்த ட்ரெயினோட ஃபுல் டீடைல் நம்ம பார்த்துடலாம். ஒரு அட்டகாசமான ட்ரெயின் ஜர்னியா இருக்கும் போது இன்னொரு ரொம்ப முக்கியமானது சொல்றேங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜர்னி பண்ணது ஈரோடு டு சென்னை சென்ட்ரல். இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிராவல் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ்ல டிராவல் பண்ண போறோம். இந்த வியூல எப்படி இருக்கு, அந்த ரயிலோட ஹிஸ்டரியில எப்படி, அதோட ரயிலோட டீட்டெயிலாம் என்ன, எல்லாமே நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்த்துடலாம். டைம் இப்போ 9:30 ஆகுதுங்க. இன்னைக்கு ஒரு சண்டே. பக்கத்துல தான் ரிப்பன் பில்டிங் இருக்கு. சென்னை பெருநகர மாநகராட்சியோட கட்டிடம் அது நிர்வாக அலுவலகம் அங்க இருக்குங்க. லைட்டிங் போட்டிருக்காங்க, செம்மையா இருக்கு. லாங்ல இருந்து பாக்குறப்ப நம்ம போய் க்ளோஸ்ல பாட்டு வந்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் 9:30ங்க. நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா நைட் 11 o'clock 11 மணிக்கு தான் ட்ரெயின். நமக்கு இன்னும் 1.5 மணி நேரம் டைம் இருக்கு. நம்ம ரிப்பன் பில்டிங்கை பார்த்துட்டு அப்புறம் ஃபுட்டு டின்னர் பிடிக்கல, டின்னர் சாப்பிட்டு நம்ம ரயில பார்க்க போயிடலாம். சென்னையில சென்ட்ரல் பக்கத்துல இருக்கிற ரிப்பன் பில்டிங் பாருங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா பண்ணிருக்காங்க லைட்டிங் எல்லாம் போட்டு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் டே, ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அந்த மாதிரி டைம் தான் போடுவாங்க. இன்னைக்கு ஒரு சண்டே எல்லாம் போட்டுருப்பாங்க. இருக்கு செம்மையா இருக்கு. அந்த இது பாருங்க, லைட்டிங் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஒயிட்டு, கிரீன், ரெட்டு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே பாருங்க, ஒரு அட்டகாசமான ஒரு இதுல இருக்கு. உங்களுக்கு காட்டலாம் தான் தூரத்துல பார்த்து நல்லா இருந்துச்சு. சரி, உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு பக்கத்துல வந்து எடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாருங்க, காலையில ஒரு ஷாட் எடுத்திருப்போம். ஒயிட்டா இருக்கும் பில்டிங், அந்த ஷாட்டுக்கு போடுறோம். அதையும் பாருங்க, அதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு நீங்க இந்த ரிப்பன் பில்டிங்கை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நமக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. பார்க்க பாருங்க, ஒரு செம்மையான ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. பெருநகர சென்னை மாநகராட்சி, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். பிரம்மாண்டங்க. சென்னையிலேயே செம்மையா இருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் அங்கதான் இருக்குது. புறநகர் ரயில் இதுவும் இருக்கு, சென்ட்ரல் ஸ்டேஷன் மெயின் ஸ்டேஷனும் அங்கதான் இருக்கு. அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தாங்க. ரிப்பன் பில்டிங் நீங்க பகல் வியூ பார்த்துருப்பீங்க, ஒயிட்டா இருக்கும், ஒரு அரண்மனை ஷேப்ல. இப்ப பாருங்க, லைட்டிங் எல்லாம் போட்டு கலர் கலரா சேஞ்ச் ஆகிற மாதிரி செம்மையா வச்சிருக்காங்க. சென்னை பெருநகர மாநகராட்சி, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். டைம் இப்போ 9:40 ஆயிடுச்சுங்க. நம்ம போயிட்டு டின்னர் சாப்பிட்டு நம்ம ரயில பக்கப் பண்ண போகலாம். நம்முடைய சிங்கார சென்னைக்கு எப்பவுமே ஒரே அடையாளம் தாங்க, சென்னை சென்ட்ரல். படத்துல பார்த்துருப்பீங்க, சென்னைன்னு காட்டினாலே சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் கட்டுவாங்க. எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு பாருங்க. பிரிட்டிஷ்கார காலத்துல கட்டப்பட்டது. இன்னுமே அதே பில்டிங் அதே கலர்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செம்மையா இருக்கும். பாருங்க, அதுக்கு பக்கத்துல தான் நம்முடைய சென்னை சப்பர்பன் டெர்மினல் இருக்குங்க. இங்கிருந்து லோக்கல் ட்ரெயின்லாம் கிளம்பும், பேசஞ்சர் ட்ரெயினும் இங்கிருந்து தான் கிளம்பும் இந்த ஸ்டேஷன்ல இருந்து. சென்னை சப்பர்பன் டெர்மினல் பக்கத்துல பாருங்க, ஒரு ரயில்வே கோச் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது நல்லா இருக்கு.
நம்ம ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்லேயே டின்னர் முடிச்சா முடிவு பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க கோச் போட்டிருக்காங்க. இங்க வந்து இது வந்து ஏசி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போனா ஏசி, வெளியே வந்து நார்மல். இது வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். இங்க என்னென்ன இது கிடைக்குதுன்னு பாத்திரலாம். இட்லி, சாம்பார் இட்லி, மினி இட்லி, சாம்பார் ரைஸ். இப்போ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை, மசாலா தோசை, கீ மசாலா தோசை, பரோட்டா வித் கிரேவி, சப்பாத்தி வித் கிரேவி, ஒரு செட்டு பரோட்டா ஒரு தோசை. நம்ம பில் வாங்கிட்டாங்க. ஒரு செட்டு பரோட்டா வித் கிரேவி, அப்புறம் ஒரு தோசை, பிளைன் தோசை வாங்கியிருக்கோம். டைம் இப்போ 10 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினிங் இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதனால நம்ம இங்கே லஞ்ச் டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் பண்ணிட்டோம். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பரோட்டா வாங்கியிருக்கோம். அப்புறம் ஒரு தோசை வாங்கியிருக்கோம், பிளைன் தோசை. இதை சாப்பிட்டு போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம். புரோட்டா நல்லா சூடா முறுமுறுன்னு இருக்குங்க. நம்ம புரோட்டாவும் தோசை சாப்பிட்டு தென் சொல்ல போயிடலாம். நம்ம புரோட்டாவும் தோசையும் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் நல்லாவே இருந்ததுங்க. நீங்க சென்னை சிட்டியில் வந்திருந்தீங்கன்னா நைட் ஆப்ஷனுக்கு இந்த கடையை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் ஆப்ஷனுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இந்த ரயில் கோச் ரெஸ்டாரண்ட். டைம் இப்போ 10:18 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் ஒரு 42 நிமிஷம் தான் இருக்கு. அவங்க உள்ள போயிடலாம். ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் அலர்ட் பண்ணிட்டாங்க. 22649 ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல இருந்து 11 மணிக்கு புறப்பட போகுது. வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 6க்கு போய் நம்ம ட்ரெயின் வந்துருச்சா என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நைட் ஒரு 10-19 ஆகுதுங்க. ஸ்டேஷன் பாருங்க அவ்வளோ பிஸியாக இருக்கு. நிறைய ட்ரெயின் வந்து இப்போ டிபார்ட் ஆக போகுதுங்க. அரைவலும் இருக்கும், டிபார்ட்டும் இருக்கும். அதனால வந்து சென்னை சென்ட்ரல் எப்பவுமே ஒரு வெரி க்ரௌடான ஸ்டேஷன் தான். வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 6க்கு போகலாம். நம்ம இப்ப பிளாட்ஃபார்ம் 6க்கு வந்துட்டோம். டீசல் லோகோ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பின்னாடி புஷ்பந்தி கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இது ஜாயினிங்க. வாங்க நம்ம அப்படியே கோச் புஷன் பாட்டு நம்ம கோச்சுக்கு போறோம். எக்ஸ்பிரஸோட கோச் புஷன் பார்த்துடலாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா SLR கோச்சுங்க. லேடிஸ் வித் மாட்டுத்திறனாளி உட்காரக்கூடிய ஹேண்டிகேப் உட்காரக்கூடிய பெட்டி, அதுலேயே லக்கேஜ் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி வந்துருச்சுங்க. அடுத்தது செகண்ட் ஏசி ஒரு பெட்டி. ஃபர்ஸ்ட் ஏசி ஒரு கோச் இருக்கு, செகண்ட் ஏசி 2 கோச் இருக்கு. தேர்ட் ஏசி 3 கொடுத்துருக்காங்க. B1 to B3 வரைக்கும் 3 கோச் இருக்குங்க. அடுத்து நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு வந்துட்டோம். ஸ்லீப்பர் கிளாஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்து அடிக்கலாம். நம்மளுடைய ஸ்லீப்பர் வந்து S7ங்க. S7 தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். நம்மளோட சீட் நம்பர் 36, 34.
6 உண்டுங்க. நம்ம கோச் S7. அங்க போய் பாத்திரலாம். கோச் வந்துட்டோம். நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல கோச் பொசிஷன் என்னன்னு பாத்திரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா SLR கோச் ஒன்று இருக்குங்க. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கோச் ஃப்ரண்ட்ல ஒன்றும் பேக்ல 2 இருக்கு. மொத்தம் 3 கோச் இருக்கு. தேர்ட் ஏசியில 3 கோச் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஏசியில 2 கோச் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏசியில 1 இருக்குங்க. ஸ்லீப்பர்ல பாத்தீங்கன்னா S1 to S12 வரைக்கும் 12 கோச் கொடுத்துருக்காங்க. அது போக லோகோ இருக்குங்க. லோகோ வந்து ஃப்ரண்ட்ல இருக்காது, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. நம்ம முடிஞ்ச காட்டலாம், இல்லைன்னா நம்ம வந்து S7ல தான் டிராவல் பண்ண போறோம். நம்மளோட சீட் நம்பர் 34, 36. லோயரும் அப்போ மிடிலும் கொடுத்துருக்காங்க நமக்கு. டைம் இப்போ 10:35 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் போறப்பட இன்னொரு 25 நிமிஷம் இருக்கு. லோகோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கோச் தண்ணி போனால் லோகோ வந்துடும். அந்த லோகோ பார்த்து வந்துடலாம். உங்களுக்கு லோகோவையும் காட்டிடுறோம். வாங்க நம்மள எந்த லோகோ ஃபுல் பண்ணிட்டு போகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல லோகோ செட் பண்ணிடலாம். நம்ம யார் ஃபுல் பண்ணிட்டு போறது பாத்தீங்கன்னா இவரு தான் ஃபுல் பண்ணிட்டு போறாரு. நம்ம ஹீரோ இவரு தான். வேப் 4 ஈரோடு லோகோ செட் வருது. நம்ம ஈரோடு போக ஈரோடு லோகோ செட்டே வந்திருக்கு. சூப்பரா இருக்குங்க டிராவல் பண்றதுக்கு. இதுதான் நம்ம கூட்டு போகக்கூடிய ராஜா. டைம் இப்ப 10:45ங்க. 10:45 ஆகுது. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்கு. வாங்க நம்ம சீட்டுக்கு போயிடலாம்.
டைம் இப்போ 11:18 ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஹால்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் பெரம்பூர். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் டிலேல வந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க நிறைய கூட்டங்கள் இங்க ஏறுதுங்க. 5 கிலோமீட்டர் தான், சென்னை சென்ட்ரல் இருந்து 5 கிலோமீட்டர் தான். நிறைய கிரௌட் ஏறுது. ட்ரைனிங் 1 நிமிஷம் நிற்கும். வாங்க நம்ம சீட்டுக்கு போயிடலாம். இப்போ டைம் 11:20 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் 5 நிமிஷம் டிலேவா பெரம்பூர்ல இருந்து ஒர்க்கு போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஒர்க் தான் போறோம். நம்ம அடுத்து காலையில எந்திரிச்சிட்டு எங்கிருந்து தெரியுமோ அங்க வந்து வீடியோ கவர் பண்றோம். காலையில வந்து டிக்கெட் ஃபேர், இது ட்ரெயின் எந்த ரூட்ல டிராவல் ஆகுது அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். காலையில் மீட் பண்றோம். டைம் இப்போ 4:34 ஆகுதுங்க. நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் 5:10 ஆகுதுங்க. நம்ம சங்ககிரி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். சங்ககிரி துர்க்கத்தில் 1 நிமிஷம் தான் ட்ரெயின் நின்றுச்சுங்க. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் கிளம்புற ஸ்டெப்ஸை பார்த்துடலாம்.
ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ 15 நிமிஷம் டிலேவாக போயிட்டுருக்கு. நம்மளோட ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணுற ரூட்டை பார்த்துடலாம். சென்னை சென்ட்ரலில் 11 மணிக்கு புறப்படுற நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, மொரப்பூர், பொம்முடி, சேலம், சங்ககிரி, ஈரோடு அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 10 ஹால்ட்டோடு நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணுதுங்க. மொத்தம் 394 கிலோமீட்டர், 6 மணி நேரம் 50 நிமிஷம் கவர் பண்ணுறோம் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ஏற்காடு எக்ஸ்பிரஸில். நம்ம ஸ்டேஷன் ரீச் பண்ணி வெளியே வந்துட்டோங்க. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. நம்ம ட்ராவல் பண்ண ரூட்டை பார்த்துடலாம். சென்னை சென்ட்ரல் டு ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண ரூட் பார்த்தீங்கன்னா, சென்னையில் புறப்படுற ட்ரெயின் பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், பொம்முடி, மொரப்பூர், சேலம் ஜங்ஷன், சங்ககிரி துர்கம், ஈரோடு ஜங்ஷன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹால்ட்டோட 394 கிலோமீட்டர், 6 மணி நேரம் 50 நிமிஷம் கவர் பண்ணதுங்க. ஒரு சூப்பரான நைட் டிராவலுக்கு நீங்கள் இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துடலாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சென்னை சென்ட்ரல் டு ஈரோடு ஜங்ஷன் ஃபுல் ஸ்ட்ரெச் டிராவல் பண்ணுறதுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் 275 ரூபாங்க, 270 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஃபர்ஸ்ட் ஏசியில் தேர்ட் ஏசியில் டிராவல் பண்ணோம்னா 720 ருபீஸுங்க, 720 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ஏசியில் டிராவல் பண்ணோம்னா 995 ரூபாங்க, 995 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏசியில் டிராவல் பண்ணோம்னா 1665 ரூபாங்க,
1665 rupees சார்ஜ் பண்றாங்க. ஒரு நைட் டைமுக்கு டிராவலுக்கு நமக்கு நல்ல ஒர்த்தான ட்ரெயின் தான் இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ். ஏற்காடு எக்ஸ்பிரஸ் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். நீங்க ஏற்காடு எக்ஸ்பிரஸ் டிராவல் பண்ணீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலான சுப்பு டிராவல் விளாக் அதில் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் விளாக். டாடா பை.